ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த கதிரை சேர்ந்துக்கிட்டு நம்ம பொண்ணு மேலே இவ்வளோ அளவு கடந்த பாசமும் நேசமும் வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் அவளும் வச்சுருக்கா. ஏன் இவளை எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தர் இவள் உண்மையான ரேணுகா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் தலையை அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அதுக்கு காரணம் அந்த ரேணுகா மேலே கதிரேசன் வச்சுருக்க பாசம்தான். சரி, அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மல்லி இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவள் சுடரு, அவளோட உண்மையான பெரிய சுடர் தான். அவள் ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா. இன்னொரு பக்கம் அவள் பித்தலாட்டு வேலை ஃப்ராடு வேலை பண்ணுறதுல ஒன்றா நம்பர். அவள் ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரம் இதே சொல்லிங்கிறாளே. ஒருவேளை அது உண்மையாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு டவுட் வருது. ஆனாலும் என்ன பண்ணுறது, எதையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமை இருக்க இவர் இருந்துக்கிட்டு இவருக்கு எப்போவுமே பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு நஷ்டம் வந்தாலும் இல்லை நம்மளோட எதிரணியில் இருக்கவங்க நமக்கு ஏதாச்சும் ஃப்ராடு வேலை பித்தலாட்ட வேலை அதுவும் இல்லாமல் நம்ம தோக்கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் அவங்கள எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பை ஒருத்தனை அந்த கேங்கில் வச்சுருவார். அந்த ஸ்பையை வர சொல்கிறாரு. அவனை கூப்பிட்டா அவன் லட்சக்கணக்கில் கேட்குறான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு தேவை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. அதனால் அவள் யார் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவன் சரி அப்படின்ட்டு இவர் அந்த ஆளை வர வைக்கிறாங்க. அவன் நீங்கள் சொன்ன வேலையை கச்சிதமாக ஒரே ஒரு வாரத்தில் முடிச்சிடுவோம். ஆனால் என் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபாய் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்ன எதுவும் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. சரிப்பா, ஆசைப்படியே நடக்கட்டும், ஆனால் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ரகசியமாக இருக்கணும், எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது. சின்ன கடுகு அளவுக்கு கசிஞ்சாலும் அதுக்கப்புறம் உன்னுடைய பேமெண்ட்டும் வராது, நீயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. சார், இத்தனை வருஷமாக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், எத்தனை விஷயத்தில் நான் உங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்தில் போய் நீங்கள் என்ன சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த கேட்க. சரிப்பா, உன் வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு உன் பணத்தை நீ வாங்கிட்டு கிளம்பிட்டே. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அடுத்த எப்போ ப்ராஜெக்ட் வருதோ அப்போ நான் உன்னை கூப்பிட்டு விடுறேன். அதுக்கப்புறமா நீ எனக்கு வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல. இந்த வேலையை நான் எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் எப்போவும் என் மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்டயே எல்லா ப்ரோக்ராமையும் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மறுபடியும் கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சுடரை டீப்பாக வாட்ச் பண்ணுறான். அதுவும் எப்படி அவள் தூங்குகிற டைம் கூட யார் கூடயாச்சும் ஃபோன் பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கா. அது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா அவள் எங்கே போகிறா எங்கே வரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணதில் அப்போ தான் தெரிய வந்துச்சு, இவன் அந்த ரகு கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த ரகு மூலியமாக தான் எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வந்தது. அதுக்கப்புறமா ஃபோனை எடுத்தாமல் பாருங்கள், அடித்தாமல் பாருங்கள் காலை. அதுக்கப்புறம் கதையை செஞ்சுக்கிட்டு, என்னப்பா ஏதாச்சும் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல. சார், நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் பேமெண்ட் இன்னும் சேரலையே அப்படின்னு சொல்ல. ஐயோ சொல்லுப்பா, எனக்கு மண்டையே வச்சுன்னு போல இருக்குன்னா முதல்ல பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்ல. சரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க சொல்கிறாங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையான ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கண்காணிக்க சொன்னீங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்து அவங்க உண்மையான ரேணுகாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க அடிக்கடி ரகு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பிளான் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள உண்மையிலேயே சுடர்னு சொல்லிட்டு தான் அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. இவங்களும் சுடர்னு தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரேணுகாவாக மாறியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமே அந்த ரகுக்கு தெரிய வருது. உங்கள் வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாமே எவ்வளோ இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எப்போயோ ஒரு டைம் ஒரு 5 லட்ச ரூபாய் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்களே, அது கூட அங்கே தான் இருக்குது. அது எல்லா வேலையும் செஞ்சது அந்த சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு கேதர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அப்படின்னு சொல்ல. ஐயோ, பாதியே இவ்வளோ பெருசாக இருக்கே, அடி பாவி என்னடா இது அப்படின்னு சொல்ல. சார், நீங்கள் 5 லட்ச ரூபாய் தான் எனக்கு போட்டிருக்கீங்க பேமெண்ட்டு, இன்னும் 5 லட்சத்தை போடுங்க, அதுக்கப்புறமா நான் கேதர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. டே, ஏன்டா சஸ்பென்ஸ் வைக்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும், நீங்கள் மீதி பேமெண்ட்டை போடுங்க, அதுக்கப்புறம் அவளோட ஜாதகத்தையே உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம். யோ தயவு செஞ்சு குடியா சொல்லியா, உனக்கு 5 லட்சம் நான் 10 லட்சம் கூட போடுறேன் அப்படின்னு முதல்ல கிரெடிட்டு, அதுக்கப்புறம் உண்மை சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணான். அவட பாவி, சரி இந்த பாதி உண்மையாச்சும் தெரிஞ்சிச்சு, 5 லட்சத்துக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடர்கிட்ட நேராக போகிறாரு. அவள் பண்ண தப்பு எல்லாத்தையும் அவள் நினச்சி அப்படியே அந்த குற்ற உணர்ச்சியில் கூறி நிற்கிறா. அதை பார்த்து நம்ம இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவன் அந்த தப்பு பண்ணிட்டு தான் இங்கே இருக்கா, அதனால தான் இவன் நம்மளை பார்த்து பயப்படுறான்ட்டு அவரும் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.